ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சொல்லுங்களேன், எதுக்கு நம்ம குழந்தைய வளர்க்குறோம்? நல்லா படிக்கணுங்க, ஓகே நல்லா படிச்சான். ஆனா முதல் வருஷமே மேரேஜ் ஸ்ட்ரெஸ் தாங்காம தூக்க மாட்டீங்கன்னா ஓகேவா? உங்களுக்கு படிப்பு மாத்திரம் இருந்தா போதுமா? கிடையாது. உண்மையிலேயே நம்ம குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு எதுக்குன்னா 21 வயசு வரைக்கும் உங்க தோள் மேல நின்றுட்டு இருப்பாங்க. 21 வயசுக்கு அப்புறமா நீங்க அந்த தோல்ல இருந்து கீழே இறக்கி விட போறீங்க. இறக்கி விடுறப்போ கூடவேவா போக முடியும்? போக முடியாது. வேலை செய்யற இடத்துல கூட போக முடியாது. எங்க ஊருக்கு போனாங்கன்னா கூட போக முடியாது. அப்படி கூட போக முடியாத இடத்துல வாழ்க்கை அடிக்கும். பிடிச்ச மேனேஜர் வருவான், பிடிக்காத மேனேஜர் வருவான், நம்மளுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்க, ஏத்துக்காத மாதிரி நடந்துப்பாங்க. தோ எனக்கு வெற்றி வரும்னு போவான், அங்கதான் தோல்வி வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில முடிவெடுக்க தெரிஞ்சவன் வெற்றி ஆவான். இது பாம்பா பழுதா, இது நிஜமா நிஜம் இல்லையா, இதுக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணும், 1 ரூபாய்க்கும் ஃபீல் பண்ணுமா, 1000 ரூபாய்க்கும் ஃபீல் பண்ணுமா, இது மாத்திரம் தான் பேரண்ட்ஸ் நீங்க சொல்லி கொடுக்கணும். சோ 3 டிப்ஸ் தரேன். முதல் டிப்பு, உங்க குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க. என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு காசுக்கான வேல்யூவே தெரியல மேடம்னாங்க. நான் கேட்டேன், எங்க காசுக்கு வேல்யூ தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏன் அவனுக்கு தெரியலன்னா, இது வரைக்கும் 6 லஞ்ச் பேக்கை தொலைச்சிட்டு வந்திருக்கிறான் மேடம். எத்தனை லஞ்ச் பேக்? நான் கேட்டேன், சரி முதல் லஞ்ச் பேக் தொலைச்சால நீ என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்சம் பரவாயில்ல முதல் வாட்டின்னு விட்ட. 2வது தொலைச்சால நீ என்ன பண்ண? திட்டின. 3வது தொலைச்சால நீ என்ன பண்ண? அடிச்ச. 4வது பண்ணால என்ன பண்ண? அவங்க அப்பா கிட்ட சொல்லி நல்லா இது. யோசிச்சு பாருங்க, இதுல வில்லி ஆவது யாரு? நீங்க தான். ஆனா அது தொலைச்சிட்டு வரப்போ 2வது வாட்டி தொலைச்சானா, 3வது வாட்டி தொலைச்சானா, செல்லம் இங்க பாரு, நீ 3 வாட்டி தொலைச்சிட்ட, இப்போ பேக் இல்லாம 1 மாசத்துக்கு ஸ்கூலுக்கு போ, 1 வாரத்துக்கு லஞ்ச் இல்லாம போ. ஏன் அப்படி போனோம்? ஏன்னா நான் தொலைச்சேன். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க செய்யற தப்புகளுக்கான விளைவை அவங்களே ஃபேஸ் பண்ணாதான் லெசன்ஸை கத்துப்பாங்க. அப்பா அம்மா திட்டுறதுனால லெசன்ஸ் கத்துக்க மாட்டாங்க. சோ எங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம், ஸ்கூல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா போட்டு தூக்கி, சார் அந்த பொண்ணை திட்டினீங்களா? என் பொண்ணை மாத்திரம் ஏன் சார் திட்டினீங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டீச்சரோட திட்ட கூட ஃபேஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் எங்க இருந்து அவங்க முன்னாடி வருவாங்க? Do not protect your children. Let them face the consequences of their action. ஒழுங்கா